டிஜிட்டல் கோல்டு, பிசிக்கல் கோல்டு, ஒரு தனிநபருக்கு எது சிறந்தது? இந்த இளைஞர்கள் வந்து சுலபமாக செய்கிறோங்கிற ஒரு வழியில் உள்ளே போய் தொலைச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் ஃபிசிக்கலாக வச்சுருக்கேன், டிமானிட்டேஷன் மாதிரி நகையை வந்து கையப்படுத்திடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை வருது. விளக்கமாத்தோட எல்லா பெண்களும் பேங்க்குக்கு முன்னாடி பண்ணிப்பாங்க. Allies Blue, online trading platform for stock market investing and Grand Royal Tours presents Gopinath's Roundtable with financial experts. Powered by Howda Pay, powered by Workup. Karthipuram, Coimbator's 200-acre Dream Township premium plots. Arabian Garden Seafood Restaurant. Dr. Srivarma, Oil Tarum Ayurveda. Social Eagle AN Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. Naturals, world's fastest growing saloon chain. Air Fiber Wi-Fi. வாலெட் எங்கே இருக்குன்னு தெரியல. நான் வந்து 200 ரூபாய்க்கு நான் வெள்ளி வாங்கினேன்னா நீ என்னோட வாலெட் 200 வெள்ளி வைக்கணும். ஓகே, இது சும்மா எல்லாமே காற்றுல டைப் அடித்த மாதிரி இருக்குது. இதுக்கெல்லாம் மெக்கானிசம் எதுவும் இல்லை. கோல்டை வந்து என்ன பண்ணுறோன்னாக்கா, இப்போ ஆப்பில் வந்துருச்சு. ஒரு ஆப்பு சொல்கிறாங்க, டிஜி கோல்டு, எங்கள்கிட்ட கோல்டை வாங்குங்க, நாங்கள் வச்சுக்கிறோம் எங்கள் வேலெட்லன்னு. ஆனால் அந்த வேலெட் எங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரியும். மக்கள் என்ன நினைக்கிறான், ஓகே 10 ரூபாய்க்கு போட சொல்கிறாரு இவர், 10 ரூபா போட்டால் வருதுங்கிறாருன்ட்டு நான் போடுறேன். என் பணத்தை நீ எங்கே இன்வெஸ்ட் பண்ணுற? அப்போ நீ வேறு எங்கேயோ இன்வெஸ்ட் பண்ணுற, அது எங்கே இன்வெஸ்ட் பண்ணுற? உன் வேலெட் எங்கே இருக்குது? அந்த வேலெட்டுக்கு செக்யூரிட்டி எங்கே இருக்குது? இன்சூரன்ஸ் நீ வச்சிருக்கியா? ஏமாறுறது ஏமாறதை தாண்டி ஏமாந்தா கேள்வி கேட்கறதுக்கான ஒரு இடம் இருக்கா அப்படிங்கிறதா முதல் கேள்வி. இந்த டிஜிகோல்டை பொறுத்த வரைக்குமே நீங்கள் ETF வாங்கலாம், இல்லை ஃபிசிக்கலாக வாங்கலாம். ஃபிசிக்கலாக வந்து நிறைய கடையில் ஸ்பாட் ப்ரைஸ் கிடைக்குதான்னு தெரியல, ஸ்பாட் ப்ரைஸ்க்கு அந்த அளவுக்கு கிடைக்கிறது இல்லை. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தனி நபர் அல்லது தனி நிறுவனத்தை நம்பி நம்ம போடுறோம். இது எப்படி நம்ம சேஃப்னு நம்ம சொல்ல முடியும்? எல்லாமே ஒரு கிளிக்கில் வேணும். அக்செப்ட் அவ்வளோதான். அதுக்கு அதை படிக்காமலே அக்செப்ட் பண்ணி எனக்கு உடனே பணம் கிரெடிட் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அதனுடைய விளைவுகள் தான் இதெல்லாம். கோல்டு வாங்க தகுந்த நேரமாங்கிறத தாண்டி கோல்டு விற்க தகுந்த நேரமாங்கிறது தான் அடுத்த கட்ட உரையாடல் எனக்கு தோணுது. எத்தனை சதவீதம் நான் தங்கம் வைத்துக் கொள்ளணும்? இப்போ என்கிட்ட 100 ரூபா இருக்குன்னா அதில் எவ்வளோ ரூபாய் தங்கத்தில் போடணும்? Allies Blue online trading platform and Grand Royal Tours presents Begin Woods Gopinath's Roundtable with financial experts. Powered by Howda Pay, powered by Workup. Karthipuram, Coimbator's 200-acre Dream Township premium plots. Arabian Garden Seafood Restaurant. Dr. Srivarma, Oil Tarum Ayurveda. Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. Naturals, world's fastest growing saloon chain. ஏர் ஃபைபர் வைஃபை. நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலாம். அடுத்தது என்னென்னா, இப்போ 2 இருக்குது, டிஜிட்டல் கோல்டு, ஃபிசிக்கல் கோல்டு. இப்போ வந்து சைனாவே ஃபிசிக்கல் கோல்டை வாங்கி வச்சுருக்கு அப்படின்னு சொன்னாங்க. வங்கிகள் வந்து பாண்டாக வாங்குறாங்களா அதிகமாக? ETF-ஆக வாங்குறாங்க. ஒரு தனிநபருக்கு எது சிறந்தது? ஒரு சாதாரண இப்போ அதுவும் சூழ்நிலை பொறுத்தா சார். இப்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வேலைக்கு போகிறாங்க, ஒரு பிள்ளை தனி இது அப்படிங்கிற போது ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம். அப்படின்னா சார் சொல்கிற மாதிரி ETF-ல வச்சுட்டு போகிறோம். நான் கேட்குறது என்னென்னா, எது சிறந்ததுங்கிறது எந்த இதுலேருந்து நான் கேட்குறேன்னா, இப்போது நான் வந்து அதை பாண்டாக வச்சுருக்கேன் அப்படின்னா எது பாதுகாப்பானதுன்னு கேட்குறேன். ஏன்னா மனுஷன் மைண்டில் எப்படின்னா, அது ஃபிசிக்கலாக எங்கிட்ட இருந்தால் அது என்னூட்டு, அது பேப்பரில் இருக்கிறப்ப இன்னும் அந்த அளவுக்கு நம்பிக்கை வராது. அது படித்தவங்க ஓரளவு இப்போ அதெல்லாம் நல்லா ஹேண்டில் பண்ண பழகிட்டாங்க சார். இல்லை நான் கேட்குறது பாதுகாப்பானது தானா? சார், சவரைன் கோல்டு பாண்டுன்னு சீரீஸ்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. அவங்க என்ன நினச்சாங்கன்னா, 5000 கொடுத்துருவோம், அது ஒரு 6000 தான் போகும் 8 வருஷம் கழிச்சு. அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம், இன்ஃப்ராவில் போடுவோம், எல்லாத்தையும் போடுவோம், நம்ம நாடை வளர்ப்போம். நான் எதுக்கு கோல்டாக வாங்கி வீட்டில் வைக்கணும்? அதனால் என்கிட்ட வந்து SGP-யாக வாங்குங்கன்னாங்க கவர்மெண்ட். நம்ம ஆளுங்களும் போய்ட்டு ஏன் ஃபிசிக்கலாக வாங்கணும்னு சொல்லி SGP-யாக வாங்கியாச்சு. நல்லபடியாக வளர்ந்துருச்சு. இப்போ கவர்மெண்ட்டுக்கு லேபிலிட்டி 2 லட்சம் கோடி. 2 லட்சம் கோடி யாருக்கு? கவர்மெண்ட்டுக்கு லேபிலிட்டி. ஏன்னா திருப்பி கொடுக்கணும்ல. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ இந்த பட்ஜெட்டில் இந்த SGP-யை யாரெல்லாம் நேரடியாக வாங்கியிருந்தீங்களோ அவங்களுக்கு விலக்கு. டாக்ஸ் கிடையாது, எதுவும் கிடையாது. இது முன்னாடி கிடையாது, இப்போ தான். சொன்னார்ல, சொன்னீங்களா, இப்போ பேப்பராக வாங்கினா அது பாதுகாப்பான்னு கேட்டிங்களா? இருக்கிறேன். இப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ செகண்டரி மார்க்கெட்டில் போய் நீ எங்கேயாவது வாங்கிருதுன்னா, இப்போ நீங்கள் வாங்கிட்டீங்க கோபி, நீங்கள் வாங்கிட்டீங்க, ஃபஸ்ட்டு இஷ்யூ உங்களுக்கு வந்திருக்கு. நீங்கள் எனக்கு 6000 என்கிட்ட வித்துட்டீங்க, இப்போ நான் வாங்கியிருக்கேன்ல, இப்போ நான் 8 வருஷம் கழிச்சு நான் சரண்டர் பண்ணும்பொழுது, கொடுக்கும் பொழுது எனக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ SGP பாதுகாப்பு குறைச்சல்லாம் ஒன்றும் இல்லை. பாதுகாப்பு குறைச்சல் இல்லை, பாதுகாப்பு குறைச்சல் கிடையாது, பாண்டில் கிடையாது. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரிஜினலாக யார் அலாட் பண்ணாங்களோ, நீங்கள் வந்து நாங்கள் அறிவித்த போது அலாட் பண்ணவங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நீ உனக்கு கொடுத்ததை நீ போய் லாபத்துக்கு விற்றுட்டு போயிட்ட. எவனோ ஒருத்தன் லாபத்துக்கு வாங்கினான், அவன் லாபத்து மேலே வரி கட்டட்டுன்னு இருக்காங்க இந்த பட்ஜெட்டில். அது பெரும்பாலும் இப்போ அவைலபிளாக இருக்கிறது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு. எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு
மானிட்டர்டு பை இவங்க நம்ம செபி அதை பார்க்குறாங்க. ஆனால் மற்ற விதமானதை ஆர்பிஐ தான் பார்க்கணும், நாங்கள் பார்க்கலன்னு சொல்லிட்டாங்க. டிஜிட்டல் கோல்டை நாங்கள் பண்ணலைன்னு செபி சொல்லியிருக்காங்க. அதனால் இடிஎஃப்ங்கிறத நாங்கள் பார்க்குறோம்னு செபி சொல்லியிருக்காங்க. இல்லை, அதுதான் இங்கே பிரச்சனை. இப்போ இந்த செபி சொன்னதை வச்சு தான் இந்த கேள்வியை நான் எழுப்பினேன். ஏன்னா செபி வந்து நகைச்சீட்டுகள் பற்றி எப்போயுமே செபி அதுக்கான கண்ட்ரோலை எடுத்துக்கல. அதை இவங்க இப்போ ஓப்பனாக வந்து அவங்களே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, நாளைக்கு நம்மள எதுவும் கேட்ட போகிறாங்கன்னு நினச்சாங்களா என்னன்னு தெரியல. செபி வந்து நகைச்சீட்டு கட்டுறதுக்கு எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. இல்லை சார், ஜிபேல கூட பொறுப்பு இல்லைன்ட்டாங்க. செபி சொன்னது வேற சார். டிஜி கோல்டுன்னு 2 இருக்குது. சில கம்பெனிகளில் பாம்பே இருக்காங்க, அவங்க வந்து எப்படி இடிஎஃப்பில் தங்க வாங்குற மாதிரியே அவங்கள்ட்ட பியூர் கோல்டாகவே வாங்கலாம், பியூர் கோல்டாகவே விற்றுட்டு பணமாக்கிடலாம். அது இருக்குது. நகைக்கடையில் போடுறது வந்து நம்ம ஏற்கனவே பண்ண அந்த 11 மாத ஸ்கீமை கஸ்டமருடைய கன்வீனியன்ட்டுக்காக டிஜி கோல்டுன்னு கொண்டு வந்திருக்கோம். நகைக்கடையில் பண்ணுறது அட்வான்ஸ் ஃபார் பர்ச்சேஸ். இதில் வந்து நீங்கள் வந்து தங்கத்தை வாங்கலாம், நகையாக தான் வாங்க முடியும். அது வந்து தங்கத்தையே வாங்கலாம், தங்கத்தையே விற்றுட்டு பணமாகவே வாங்கிக்கலாம். சிபி எதுக்கு பொறுப்பெடுத்துக்க மாட்டேன்னு இப்போ சொல்லியிருக்காங்க. அது 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 அந்த இதுக்கு இல்லை. இப்போ நீங்கள் நகை கடை, இப்போ மிடில் கிளாஸ் வந்து தங்கம் சேர்க்கக்கூடிய முக்கியமான ரூட்டில் ஒன்று இப்போ நகை சீட்டு தான். ஆமாம் ஆமாம், ஏன்னா அதுதான் முன்னால் இந்த டிஜி இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாலே. இப்போ ட்ரெடிஷ்னலாக இப்போ கூட இதெல்லாம் தெரியாதாலுங்க நகைச்சீட்டு கட்டுறது வந்து பழக்கமாக தான் வச்சுருக்காங்க. இப்போ இதுக்கான முழு பொறுப்பை அக்கௌண்டபிலிட்டி முழுக்க கடைக்காரர் தான். அதுக்குள்ள எப்பயுமே கடைக்காரர் தான், எப்பயுமே கடைக்காரர். இல்லை இப்போ திடீர்னு இதையே செபி வந்து சார் டிஜி கோல்டு வந்து நிறைய ஆப்ஸ் இப்போ வந்துருச்சு சார். கோல்டை வந்து என்ன பண்ணுறோன்னாக்கா இப்போ ஆப்பில் வந்துருச்சு. ஒரு ஆப்பு சொல்கிறாங்க, டிஜி கோல்டு எங்கள்கிட்ட கோல்டை வாங்குங்க, நாங்கள் வச்சுக்கிறோம் எங்கள் வேலெட்லன்னு. ஆனால் அந்த வேலெட் எங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. இப்போ நான் தான் ஆப் ஓனர்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து பப்ளிஷில் இதெல்லாம் யூடியூப்லலாம் போட்டுட்டேன், கேஒய்சி கிடையாது, ஒன்றும் கிடையாது, லாகின் மட்டும் கொடு, ஆதாரம் கொடு, ஆயிடுச்சு. 100 ரூபாய் நீங்கள் கொடுக்குறீங்கன்னு வச்சுங்களேன், வாங்கும் பொழுதே 6% அதிகம் பண்ணி பர்சன்டேஜில் வாங்குவீங்க. கரண்ட் ப்ரைஸுக்கும் அதுக்கும் 6%. ஏன்னா நான் ஒரு தடவை டெஸ்ட் பண்ணேன், 100 ரூபாய் போட்டு நான் டெஸ்ட் பண்ணேன். அடுத்து விற்க போகும்போது அதில் 12%. இன்னொன்று விற்க போகும்போது என்கிட்ட 100 ரூபாய் நான் விற்க போகிறேன், அது சொல்லுது உங்களிடம் 1 கிராம் வரை வாங்கினது பிறகு தான் நீங்கள் விற்க முடியும். அடப்பாவீங்களா, இதை நீங்கள் சொல்லவே இல்லை வாங்கும்போது. சரி, அப்போது டிஜி கோல்டில் போன ஜூனில் ஒரு ஆப் ஒன்று ஹேக் ஆகிடுச்சு. ஆப் ஒன்று ஹேக் ஆகிடுச்சு. அது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் நியூஸ்லாம் வந்துச்சு. அப்போ அந்த பணம் போட்டவங்களாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா டேரெக்டாக செபிகிட்ட போய்ட்டு சொல்ல ஆரம்பிச்சாங்க, இதில் நாங்கள் பணம் போட்டோம் டிஜி கோல்டில், ஹேக் ஆகிடுச்சு. அப்படிங்கும்போது அவன்கிட்ட கேட்குறாங்க, உன் வேலெட் எங்கே, நீ கோல்டு தானே வச்சுக்கிறேன்னு, உன் வேலெட் எங்கே. இப்போ இடிஎஃப்பில் நான் 100 ரூபா கொடுக்குறேன்னா அந்த இடிஎஃப் இப்போ கோடாக்கோ எஸ்பிஐ ஏதோ ஒன்று அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ட்ரேயில் நான் கொடுத்த 100 ரூபாய்க்கு அவங்க வெள்ளியோ கோல்டோ வைக்கணும். அன்னைக்கு நைட்டு வைக்கணும். அப்படி வைக்கப்படுது இடிஎஃப் வைக்கப்படுது. டிஜி கோல்டில் வேலெட் எங்கே இருக்குன்னே தெரியாது. அதனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா பண்ணலாம். இப்போ இவங்கெல்லாம் தங்க நகை பண்ணுறாங்கன்னா ஏன்னா அவங்கள்ட்ட இருக்குது, அவங்கள்ட்ட ஸ்டாக் இருக்குது, அந்த நம்பிக்கை இருக்குது நமக்கு. ஆனால் தனிப்பட்ட ஒரு ஆப், தேர்ட் பார்ட்டி ஆப்பில் இந்த மாதிரி கூப்பிடுறாங்க, இந்த மாதிரி பண்ணுற போது மக்கள் என்ன நினைக்கிறான், ஓகே 10 ரூபாய்க்கு போட சொல்கிறாரு இவர், 10 ரூபா போட்டால் வருதுங்கிறாருன்ட்டு நான் போடுறேன். என் பணத்தை நீ எங்கே இன்வெஸ்ட் பண்ணுற, அப்போ நீ வேறு எங்கேயோ இன்வெஸ்ட் பண்ணுற, அது எங்கே இன்வெஸ்ட் பண்ணுற, உன் வேலெட் எங்கே இருக்குது, அந்த வேலெட்டுக்கு செக்யூரிட்டி எங்கே இருக்குது, இன்சூரன்ஸ் நீ வச்சிருக்கியா, இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்கும்போது there is no answer. அப்போ செபி என்ன சொல்லிடுச்சுன்னா இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை சார். முதல் விஷயம், ஒரு அறிவாளி இருந்தால் போதும், உங்கள்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டே வேணாம். ஒரு ஆப்பை உருவாக்கிட்டிங்கன்னா போகிறோம், வேறு எதுவுமே வேண்டாம். ஆப்பை நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு நல்லா சர்க்குலேஷனில் விட்டிங்கன்னா அப்படியே காசு வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் எங்கே இருக்கீங்க, என்ன உங்கள் அட்ரஸு, எங்கே போய் உங்களை பார்க்குறது எதுவுமே தெரியாது. எங்கேயாவது 50, 100, 200, 500 கோடி ரூபா அடிச்சதுக்கப்புறம் ஆள் காணாமல் போயிட்டேன்னு வைங்களேன், ஒன்றுமே பண்ண முடியாது உங்களால். தேர்ட் பார்ட்டி வாலெட் சேஃபா? முதல்ல வாலெட் சேஃபா இல்லை சார், இல்லை. முதல்ல இந்த டிஜி கோல்டை பொறுத்த வரைக்குமே நீங்கள் இடிஎஃப் வாங்கலாம், இல்லை ஃபிசிக்கலாக வாங்கலாம். ஃபிசிக்கலாக வந்து நிறைய கடைகளில் ஸ்பாட் ப்ரைஸ் கிடைக்குதான்னு தெரியல, ஸ்பாட் ப்ரைஸ்க்கு அந்தளவுக்கு கிடைக்கிறது இல்லை. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தனி நபர் அல்லது தனி நிறுவனத்தை நம்பி நம்ம போடுறோம். இது எப்படி நம்ம சேஃப்னு நம்ம சொல்ல முடியும்? இதுக்கான வாய்ப்புகள் இல்லை சார். இதுல ஒரு விஷயம் நான் சொல்லணும் சார். ஆமா, யாரும் தெரியாது. ரெண்டாவது, மக்கள் வந்து ஏதோ அது ஈஸியா இருக்கு, உடனே அப்படி போட்டு இப்படி எடுக்கலாம் அப்படிங்கறதுனால அது பண்றாங்க. இல்ல, நீங்க அந்த வாய்ப்பு இடிஎஃப்லயே இருக்கு. இடிஎஃப்லயே வெறும் 100 ரூபாய்க்கு கோல்டு கிடைச்சிருது. நீங்க டிஜிட்டல் கோல்ட நோக்கி நகர போக வேண்டிய அவசியம் கிடையாது, அது தேவையும் இல்லை. ஏன் அது எப்படி உள்ள வருதுன்னே தெரியாது. டிமேட் அக்கவுண்ட் எல்லாம் தேவை, இதுனா ஒரு போன்லயே வாங்கிடலாம். இல்ல, இனிஷியலா சார் அது ஆக்சுவலி ரொம்ப நல்லா வந்தது. ஜிபேல கோல்டு வாங்க முடிஞ்சது, பெரிய கடைகள்ல வாங்க முடிஞ்சது. அதை வந்து அப்ப யாருமே வாயை திறக்கல, வாங்குறீங்களா பேசாம இருந்துட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்கும்போது நான் சொல்லியிருக்கேன், என்னங்க அவங்க என்ன சொல்லுவாங்க, லேடிஸ் மாச கடைசியில 3000 ரூபாய் மிச்சம் இருக்கு, நான் என்ன பண்ணலாம் அப்படிம்பாங்க. இந்த 3000 ரூபாய் கொண்டு போய் அந்த டிஜி கோல்ட்ல போடுங்க, அதாவது இந்த ஜிபேல போடுங்க. ஜிபே வந்து உலகளாவின ஒரு நிறுவனம்,
அதில் தைரியமாக போடுங்க அப்படின்லாம் நான் நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கேன். திடீர்னு கவர்மெண்ட் வந்து இல்லை இதுக்கப்புறம் நாங்கள் இதுக்கு பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்துட்டாங்க. உடனே இப்போ நான் எவ்வளோ பேர்கிட்ட போய் சொல்ல முடியும் அதை? சரி, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சாவரின் கோல்ட் பாண்ட் வந்தப்பவும் முதல்ல ஒரு ப்ராமிஸ் கொடுத்தாங்க. இப்போ வந்து அதை வந்து இல்லை இவ்வளோதான் செகண்டரியாக வாங்கினவங்களுக்கெல்லாம் நாங்கள் டாக்ஸ் ரிபேட் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இப்படியே ஒன்று அவங்க கை எடுத்துகிட்டு போனாங்கன்னா நாளைக்கு ETF உள்ள கோல்டை அவங்க ஃப்ரீஸ் பண்ண மாட்டாங்கன்னு என்ன நம்பிக்கை இருக்குன்னு இப்போ நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சு. முதல்ல இந்த டிஜிட் கோல்டு எப்போ ஆரம்பிச்சது நம்ம பார்க்கணும். இது ஒன்றும் 10 வருஷமா 15 வருஷமா இல்ல, இது திடீர்னு வந்த விஷயம் தான் இந்த டிஜிட் கோல்டு. அது யார் கொண்டு வந்தாங்கிறது. ஆமா, இந்த கான்செப்டை இப்போ உதாரணத்துக்கு ETF வந்து எனக்கு செபி பொறுப்படுத்துக்குது. நீங்க நாளைக்கு ஒரு இடத்துல போய் கேள்வி கேட்கலாம். அது ETF நீங்க சொன்ன மாதிரி ETF தூக்கிட்டு போறான்னு வச்சுக்கோங்களேன். நீங்க செபியை போய் கேள்வி கேட்கலாம், கோர்ட்ல கேஸ் போடலாம். ஆமா சார், எல்லாம் பண்ணலாம். எப்போ வரும் கையில அது ஒண்ணு இருக்கு. அதோட பிசிக்கல் கோல்ட் வச்சிட்டு போறோம். ஏமாறதை தாண்டி ஏமாந்தா கேள்வி கேட்கறதுக்கான ஒரு இடம் இருக்கா அப்படிங்கறத முதல் கேள்வி. ஏன்னா இன்னைக்கு நீங்க அவ்வளவு பெரிய கண்ட்ரி கிரீஸே கவர்மெண்ட் பாண்டுக்கு காசு தர முடியாம மக்களை ஏமாத்துனாங்க. 2012 கிரீஸ் அவங்க கொடுத்த கவர்மெண்ட் பாண்டுக்கே காசு தர முடியாம பாதி தான் தருவேன்னு சொன்னாங்க. ஸோ இங்க எல்லா பக்கமும் இருக்கு. இல்லை நான் கேள்வி கேட்கற இடம் இருக்கா? நான் ஒரு இடத்துல ஏமாந்துட்டேன், நான் ஒரு இடத்துல மாட்டிட்டேன், கேள்வி கேட்கற இடம் இருக்கு. ஆனால் ETFல அது வாய்ப்பு இருக்கு. ETFல செபி கேட்கலாம். சார் நம்மள இது பண்ணாங்க, அவங்கள்ட்டே போய் திரும்பி கேட்டு என்ன பண்ணுறது? கவர்மெண்ட்டே ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா திரும்பி நம்ம கவர்மெண்ட் கிட்ட போய் நம்ம என்ன சொல்ல முடியும்? அவங்க என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு இப்போ ஒரு எமர்ஜென்சி, எங்களால் இப்போ ப்ரொவைட் பண்ண முடியல, எல்லாரும் தயவு செஞ்சு குடிமகன் சரியான உங்களுடைய கடமையை நிறைவேற்றுங்க, கொஞ்ச நாள் பொறுமையா இருங்க அப்படின்னு சொன்னா நம்ம அதனால தான் பிசிக்கல் கோல்டு பெட்டர். மேடம் பிசிக்கல் சொல்றாங்களா மேடம், நம்ம அடுத்த லெவலுக்கு போயிடலாம் சார். பிசிக்கல் சொல்லிட்டாங்களே, இந்த ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட 46,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டு வெளிநாட்டு பேங்க்குகள் நம்ம இந்தியன் பேங்க்கில் ஸ்டேக் எடுத்திருக்காங்க, ஈக்குவிட்டியில் ஸ்டேக் எடுத்திருக்காங்க. இவ்வளோ ஸ்டேக் திடீர்னு ஒரு வருஷத்தில் ஏன் வெளிநாட்டு இதெல்லாம் வந்து IDFC பேங்க்கு, RBL பேங்க்கு எல்லாத்துலேயும் வெளிநாட்டு பேங்க்குகள் ஸ்டேக் எடுக்கிறாங்க. எல்லாத்துக்கும் தெரியும் நம்மளோட நகைகள் எல்லாமே லாக்கரில் இருக்கணும். தட் இஸ் லாக்கர். நம்மளோட 34,000 டன் எல்லாரும் லாக்கரில் தானே இருக்குது. அது யார்கிட்ட இருக்குது? பேங்க்கிட்ட இருக்குது. அந்த பேங்க் கையகப்படுத்துறது தன்மை யார்கிட்ட இருக்குது? கவர்மெண்ட்டிட்ட இருக்குது. இப்போ இவங்க லாஸ்ட்டாக நிலேஷ் ஷாங்கிறவர் வந்து அவர் என்ன சொல்கிறாருனாக்கா 34,000 டன் லாக்கரில் இருக்குது, அதெல்லாம் வெளியில் வந்துச்சுன்னா இந்தியன் எக்கனாமி வேறு மாதிரி போயிடும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அவர் ஆர்டிக்கலாக கொடுத்துட்டார். அந்த ஆர்டிக்கல் லைட்டாக அப்படியே புகஞ்சு டிமானிட்டேஷன் மாதிரி நகையை வந்து கையகப்படுத்திடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை வருது. அந்த சூழ்நிலையில் நான் ஃபிசிக்கலாக வச்சுருக்கேன், நானே வச்சுட்டேன். விளக்கமாத்தோட எல்லா பெண்களும் பேங்க்குக்கு முன்னாடி பண்ணிப்பாங்க. இது நடக்கும். அப்படி பண்ணால் பேச்சுவார்த்தை எடுத்தாலே அப்போ என்ன பண்ணும், லாக்கர்லேருந்து எல்லாம் வெளில எடுப்பாங்க, மண்ணுக்குள்ளே எடுத்து புதைச்சி வச்சுருவோம், எல்லாத்தையும் பண்ணி வச்சுருவோம், பழைய மாதிரி ஆகிடும். அப்போது ஃபிசிக்கலாக வச்சுருந்தா எனக்கு ரிஸ்க்கு. அதுதான் சொல்கிறேன், ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு என்ன இருக்குதோ புக் பண்ணிட்டு கன்வெர்ட் இன்டு மணி. இந்த கோல்டு சம்பந்தமாக தொடர்ந்து நடக்கக்கூடிய உரையாடல்களுடைய அடுத்த கட்டமாக நான் இதை பார்க்கறது என்னன்னா, கோல்டு வாங்க தகுந்த நேரமாங்கிறத தாண்டி கோல்டு விற்க தகுந்த நேரமாங்கிறது தான் அடுத்த கட்ட உரையாடல் எனக்கு தோணுது. அதனால் நான் அவருடைய இதை வந்து நான் பாப்புலர் டிஸ்கஷனுக்குள்ளே இதை கொண்டு வர நான் ட்ரை பண்ணுறேன். இதில் இன்னொரு கேள்வி இருக்குது. இப்போ அவங்க சொன்னாங்க இதை இப்படி பே பண்ணலாம். இதில் வந்து இப்போ அவர் சொன்னது வந்து நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவில் நாங்கள் இதை தான் வந்து பேசுவோம். ஏன்னா அவ்வளவு பாதுகாப்பான ஒரு அமைப்பு உலகத்திலே கிடையாது. உலக வங்கிங்கிறீங்க, உலக வங்கியால் எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கொடுத்துட முடியுமா? முடியாது. அப்போ குறைந்தபட்சம் கேள்வி கேட்பதற்கு ஒரு இடம் இருக்காங்கிறது தான் அதிகபட்ச பாதுகாப்பாக இன்றைக்கி நீங்கள் பார்க்க முடியும். அது ஜென்ரலாக வந்து இது இப்போ இந்த ஜேர்னலிசமில் இருக்கவங்க எல்லாருமே நம்ம அதை ஒத்துப்போம். நாங்கள் அந்த இடத்துல சண்டைக்கு போக மாட்டோம். பொலிட்டீஷியன்ஸ் அதை சொல்கிறப்ப கூட ஒத்துப்போம், ஏன்னா எங்களுக்கு அதோட ரியாலிட்டி தெரியும். ஆனால் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு பரந்துபட்ட பொருளாதாரம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் எல்லாருமே வந்து ட்ரேட் பண்ணுறாங்க. இப்போ ஏதோ ஒரு வகையில் அது ஸ்டாக்கில் பண்ணுறவங்க தான் இல்லை. ஒரு அம்மா அவங்க கடையில் கொண்டு போய் ஒரு 2 கிராம் தங்கத்தை கொடுத்து ஏதோ ஒன்று பண்ணால் கூட இட்ஸ் அ ட்ரேட். அப்படி எல்லாரும் ட்ரேட் பண்ணுற காலகட்டத்தில் பிரச்சனை வர்றப்ப செபி மாதிரி போர்ட்ஸ் வந்து நாங்கள் அதுக்கு பொறுப்பு இல்லைன்னு விட்ரா பண்ணுறது எப்படி? முன்னாலே கண்காணித்து தேர்ட் பார்ட்டி ஆப்பா அங்கே கை வச்சு இல்லை அவனை தூக்குறது, ஏன் இந்த வேலைகளில் பெரும்பாலும் ஈடுபட மாட்டேங்கிறேன்? இப்போ வாலெட்டு எங்கே இருக்குதுன்னு தெரியல. நான் வந்து 200 ரூபாய்க்கு நான் வெள்ளி வாங்கினேன்னா நீ என்னோடய வாலெட்டில் 200 வெள்ளி வைக்கணும். ஓகே, இது சும்மா எல்லாமே காற்றுல டைப் அடித்த மாதிரி இருக்குது. இதுக்கெல்லாம் மெக்கானிசம் எதுவும் இல்லையா? அதாவது இந்திய அரசாங்கத்தினுடைய கண்காணிப்பு ஆணையங்கள்னு தனித்தனியாக அரசாங்கம் உண்டாக்குறாங்க. இப்போ வந்து டிராஃபிக் போலீஸு க்ரைமை கேட்க முடியாது, க்ரைம் போலீஸு டிராஃபிக்கை கேட்க முடியாது. 2 பேரும் போலீஸ் தானே, கேட்க வேண்டியதானே. நான் இதை கேட்க மாட்டேன்னு சொல்லணும்னா அவங்களுக்கு வரையறை கொடுத்துருக்காங்க. இப்போ செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்சஸ் போர்ட் ஆஃப் இந்தியாங்கிறது ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நீங்கள் ஸ்பெஷலைஸ் பண்ணி அதில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அதுவே மிகப்பெரிய ஏரியா.
அதை பார்க்குறதுக்கு அதிகாரிகள் இருக்காங்க. நான்லாம் இப்போ வராத ஷேர், ட்ரான்ஸ்ஃபர் ஆகாத ஷேர் அவங்களுக்கு எழுதியிருக்கேன், பதிலே வரல இது வரைக்கும். 20 வருஷமாக வராத ஷேர்லாம் இருக்குது. செபி என்பது இயங்கி கொண்டு இருக்கிறது, அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. அப்படி தான் ஐஆர்டிஏங்கிறது இன்சூரன்ஸ் தொடர்பான என்ன பிரச்சனை இருந்தாலும் கண்காணிப்பு ஆணையம். வங்கிகளை பொறுத்த வரைக்கும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வரை இருக்குது. வரையறைகளுக்குள்ளால மாட்டாதது கிரிப்டோ. இப்போ கிரிப்டோவுக்கு வரையறை யாருமே கண்காணிப்பு ஆணையம் இல்லை. அதனால தான் அதுக்கிட்ட போகாதீங்க. பிரச்சனை ஆனால் நீங்கள் எங்கே நீதிமன்றத்துக்கு தான் போகணும். நீதிபதிகள் சொல்கிறாங்க எங்களுக்கு ஒன்றுமே புரியல, அந்த கிரிப்டோவே புரியல, நீங்கள் சீக்கிரமாக சட்டத்தை ஏற்றி தொலைங்க, எங்களுக்கு ஒன்றும் புரியலைங்கிறாங்க அவங்க. அது மாதிரி புதுசாக வந்த டிஜி கோல்டு இவங்க யாருடைய அனுப்பையிலையும் வரல. இதை கொண்டு வந்து யார்ட்டையாவது கொடுக்கணும். பொறுப்பு அரசாங்கம் கொடுக்கணும். வர்றதுக்குள்ளே அதில் பாதிப்பு சந்திக்க வேண்டியவங்களாம் சந்திச்சிடறாங்க. சார் ஆப் லோனு இந்த டிஜிட்டல் ஈராவில் நிறைய இளந்தரமையினர் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, எல்லாம் விலை ஏறிடுச்சு வித்துலாமா அப்படின்னு கேட்டிங்கல்ல, அது மாதிரியான ஒரு மென்டாலிட்டி வந்து விற்க ஆரம்பிச்சாங்கன்னா அவங்ககிட்ட கொடுக்குறதுக்கு பொருளே இருக்காது. நீங்கள் பார்த்துக்கோ, அன்றைக்கி தான் பிரச்சனை உருவாகும். இன்றைக்கி என்ன வருது, உங்கள் காசு வெளியே போகுது, என் காசு உள்ளே வருது, அதனால பேலன்ஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. எல்லாமே காசு கேட்க ஆரம்பிச்சேன்னா அன்றைக்கி அவங்க காலி. இல்லை, ஆனால் அந்த ஏரியாவுக்குள்ள போல நாம் பேசுகிறது வாலெட்ஸு, அப்புறம் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸு, ஆன்லைன் லோன்ஸு, இதெல்லாம் செய்தியாக வருது, பார்க்குறோம், போகிறோம். இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய மெக்கானிசத்தை உருவாக்கலைன்னா, ஏன்னா எவ்ரிபடி இஸ் அ ட்ரேடர் டுடே. பழைய மாதிரி கிடையாதுல்ல, இன்னைக்கு எல்லாருமே அதை தப்பு பண்ணுறவங்க ரொம்ப பெருசாக இருக்காங்க. வெளிநாட்டில் இருக்காங்க, சீனாவிலேருந்து வர்ற ஆப் இதெல்லாம். இது இந்தியாவில் இன்னும் அந்த அளவுக்கு கண்காணிக்கிறதுக்கு அவங்களோட திறமையானவர்கள் வேணும், அதற்கான அமைப்பு வேணும், அதற்கான வலு வேணும். அவங்க லாபியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ கிரிப்டோவை எத்தனை முறை தடை சட்டம் போட்டாலும் மாற்றி கொண்டாந்துடுறாங்க. திரும்ப சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஏதோ வாங்குறாங்க. நீங்கள் ஆன்லைன் ரம்மியை தடை பண்ணால் திருப்பி போய் தடை வாங்குவாங்க. அது ஒரு பெரிய லாபியாக இருக்குது. இந்த இளைஞர்கள் வந்து சுலபமாக செய்கிறோங்கிற ஒரு வழியில் உள்ளே போய் தொலைச்சிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே ஒரு கிளிக்கில் வேணும், அக்செப்ட் அவ்வளோதான். அதுக்கு அதை படிக்காமலே அக்செப்ட் பண்ணி எனக்கு உடனே பணம் கிரெடிட் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அதனுடைய விளைவுகள் தான் இதெல்லாம். ஒரு ஜென்ரேஷன் எப்படி இருந்தாலும் அடிவாங்க கோபி சார். இந்த ஜென்ரேஷனில் வந்து இது ஒன்றுமே பண்ண முடியாது. ஏகப்பட்ட ஸ்கேம் நடக்கும், ஏகப்பட்ட பேர் பணத்தை விடுவான், ஏமாறுவான். இப்போது இதெல்லாம் தாண்டி உதாரணத்துக்கு நீங்கள் 19th சென்ச்சுரியில் ஜேபி மோர்கன் ஒரு ரயில்வே கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சார். ரயில்வே ஸ்டாக்கை உச்சத்துக்கு ஏற்றிட்டு போய் அதனால் ஒரு பெரிய கிராஷ் நடந்ததுக்கு அப்புறம் தான் ஃபெடரல் ரிசர்வே உருவாகுது. ஒரு விஷயம் உருவாகுது. அந்த மாதிரி இது ஒரு பெரிய பலூனாக மாறி வெடிச்சதுக்கு அப்புறம் தான் இதுக்கு ஒரு மெக்கானிசமே வரும். ஹிஸ்டாரிக்கலாக இதோட பேட்டர்னே அப்படிதான். ஆமாம், நீங்கள் உடஞ்சி தான் அது. அது பயமே அதுதான். ஏன்னா 19th சென்ச்சுரியில் மிகப்பெரிய அசட்டாக பார்க்கப்பட்டது ரயில்வே தான். யார் ரயில்வே வச்சுருக்காங்க, யார் ரயில்வே கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அதுதான். ஒரே நாள் ஒரு ரயில்வே ட்ராக்கோடைய ஷேர் ப்ரைஸ் $100 $1000 $2000 ஏற்றி அதை அப்படியே பிரேக் அவுட் பண்ணி எல்லாரும் தற்கொலை பண்ணிக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி மற்ற பொருளும் போயிருமோ நாளைக்கு அப்படிங்கிறதா பயமே. மிஷின் ஒரு காலத்தில் ஒரு டயலாக் உண்டு. இப்போ அவர் அதை தான் சொல்கிறார். நியூயார்க்குடைய மேன்ஹாட்டன் தான் மணி மேக்கிங் மிஷின் அப்படின்னு இருந்தது. $100 $100. இப்போ அவர் சொல்கிறது என்னென்னா, இன்றைக்கி உலகம் முழுக்க பயன்படுத்தப்படக்கூடிய தங்கமும் இப்படி சம்மந்தம் இல்லாமல் ஸ்பூஃபிங்கில் மேலே ஏறி கீழே இறங்கி ஒரு நிதானமற்ற ஒரு பலூனாக போகுமாங்கிற ஒரு பயம் இருக்குங்கிறது அவர் அந்த ஆங்கிள் தானே நீங்கள் முன்வைக்கிறீங்க. நீங்கள் செபிங்கிற கண்ட்ரோல் இருந்தாலும் பங்குச்சந்தையில் ஊழல்கள் நடந்திருக்கு, பங்குச்சந்தையில் பெரிய பிரச்சனைகள் வந்திருக்கு. ஐஆர்டிஏ இருந்தாலும் நடக்கும். அதாவது தங்கத்துக்கோ நீங்கள் வேறு எதுக்கோ கொண்டு வந்தாலும் கூட ஏதாவது ஒன்று நடக்கும். தண்டனை தான் கொடுக்கலாம். நீங்கள் தவிர்க்கிறதுக்கான திட்டங்கள் வேறு, தண்டனைக்கான வழிமுறைகள் வேறு. தண்டனைக்கான வழிமுறைகள் இருக்குது. இன்னும் பங்கு பத்திர ஊழல்னு ஒன்று வந்து இது பத்திரப்பதிவுக்கானதையே டாக்குமெண்ட் அடிச்சு விட்டானுங்களா, 20,000 கோடிக்கு அடிச்சு விட்டான். அதுவே தெரியாமல் போச்சு. ரிலையன்ஸுங்கிற ஒரு நிறுவனத்தினுடைய ஷேரையே டூப்ளிகேட் அடிச்சு வித்துக்கிட்டு இருந்தானுங்க. அதனால் அதெல்லாம் வரத்தான் செய்யும். சார் இதுக்கெல்லாம் ஒரே ஆன்சர் அசெட் அலோகேஷன். நம்மக்கிட்ட இவ்வளோதான் கோல்டு வச்சுக்கணும், 5% 10% அவ்வளோதான். அவ்வளோதான் லிமிட் பண்ணிக்கணும், அதுக்கு மேலே ஆசைப்படக்கூடாது. இப்போ நம்ம வரிசையாக இந்த 1 மார்க் கொஸ்டின் மாதிரி போயிடலாம். ஒவ்வொருத்தட்டும் ஒரு சஜஷன் கேட்குறேன். நான் எனக்கு வந்து ஐ வாண்ட் டு கனெக்ட் டு த நார்மல் பீப்புள். அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இதுலேருந்து ஒரு டேக்அவே வேணும். எத்தனை சதவிகிதம் நான் தங்கம் வைத்துக் கொள்ளலாம்? இப்போ என்கிட்ட $100 இருக்குன்னா அதில் எவ்வளோ ரூபாய் தங்கத்தில் போடலாம்? 17% 20% வச்சுக்கலாம். 25 வரைக்கும். அதாவது நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்டபிள் ஃபண்ட்ஸில் 20% இன்வெஸ்டபிள் அதான் இன்வெஸ்டபிள் ஃபண்ட்ஸ்லேருந்து தான் சொல்லுவேன். ஒட்டுமொத்த மாத வருமானத்துலேருந்து கேட்கல, எனக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சேவிங்ஸ்லேருந்தும் சொல்லலை, இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஃபண்ட்ஸ்லேருந்து. இல்லை அதான் சார், இந்த அளவுக்குலாம் இன்னும் பொருளாதாரத்தில் நாங்கள் வரல சார். மிச்ச காசை எங்கேயாவது போடுவோம் சார், அதை 3ஆக பிரிக்கணும் 4ஆக வகுக்கணுங்கிறதுக்குலாம் இல்லை. அது என்னென்னா அடுத்த வருஷமே தேவைப்படுறதுங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் இல்லை, அது சேவிங்ஸ். ஓகே, அது அடுத்த வருஷம் எனக்கு தேவைப்படும், உடனே எடுக்கணும்னா உடனே தங்கம் இறங்கி இருந்தால் எடுக்க முடியாது. அதனால அவருடைய பெர்ஸ்பெக்டிவ்ல சேவிங்ஸ் ஒன்றை மிச்சம் இருக்குது, அந்த பணம் அதுலேருந்து 25 வரைக்கும் போகிறீங்க.
இன்வெஸ்டபிள் ஃபண்ட்ஸில் 25%. உங்கள் சார் நான் என்ன சொல்கிறேன், 20. ஃபிசிக்கலாக இருக்கிறத விட்டுருவோம் சார். ஃபிசிக்கலாக இருக்கிறது நம்ம யூஸ் பண்ணுறோம், ஆனால் அதை வந்து நம்ம ஒரு சொத்தாக நம்ம பார்க்க வேண்டியதில்லை. அது தனி ஒரு வீடு இருக்கிற மாதிரி ஒரு தங்கம் தனி. அது தவிர ஃபினான்ஷியல் அசெட்டில் வரும்போது ஒரு 10%லேருந்து 15% வரைக்கும் ஃபினான்ஷியல் அசெட்டில் கோல்டு. ஃபினான்ஷியல் அசெட்னா நீங்கள் மீன் பண்ணுறது அந்த ETF மியூச்சுவல் ஃபண்ட், முதலீட்டுக்காக செய்யக்கூடியதாக அந்த மாதிரி. போர்ட்ஃபோலியோவில் 120% இருக்கலாம் சார். அஸ் அ இன்சூரன்ஸாக ஹெட்ஜிங்காக. இன்சூரன்ஸ் அண்ட் ஹெட்ஜிங். ஹெட்ஜிங்னா என்னோட பங்குச்சந்தை ஓரளவு விழுகும் பொழுது என்கிட்ட இருக்கிற கோல்டு அதுக்கேற்ற மாதிரி ஏறிக்கும். ஒரு நாள் கோல்டு இறங்கும் போது என் பங்குச்சந்தை ஏறிக்கும். என்னோட இன்சூரன்ஸ் தானே தவிர அது வந்து அசட்டாக மாறிடுற. ஸோ 20% இஸ் குட். மிரர் டிரான்சாக்ஷன் சொல்கிறேன். அதான் அது சிம்பிளிஃபை பண்ணி கேட்கறதுக்காக விட்டு நான் அதை கேட்டேன். உங்களுடைய சஜஷன்? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொட்டேஷ்னலாக தான் இருக்கணும். நீங்கள் ஃபிக்ஸ்டாக வருஷம் 20 மாதம் 20 அப்படின்ட்டு இல்லாமல் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே ஒரு மார்க்கெட்டே தான் இருக்கும். நான் ஒரே ப்ராடக்ட்டை தொடர்ந்து அக்காமடேட் பண்ணிட்டு போகிறதுல அர்த்தம் இல்லை. இப்போது இந்த வருஷம் கோல்டுக்கான வருஷமாக கோல்டு நமக்கு கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கலாம். அடுத்த வருஷம் அது கோல்டுக்கான வருஷமாக இருக்காது, இல்லைன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம். ஸோ நம்மளுடைய ஒரு பர்சனல் அனாலிசிஸ் நம்ம தொடர்ந்து ஒரு ஃபிக்ஸ்ட் பர்சன்டேஜ்லேயே நான் போட்டுட்டு போய்கிட்டே இருக்கும் பொழுது அது ஒரு காலத்தில் நிற்குமா அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா நீங்கள் 1980களில் அம்பாஸ்டர் காரில் பணம் போட்டவனால இன்றைக்கி காணாமல் போயிட்டான். நம்ம அப்போ தொடர்ந்து ஒரே அசெட்டில் பணத்தை ஒரே ரேஷியோவில் போட்டுகிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை. அதைய ஒரு பீரியாடிக்கலாக ரிவ்யூ பண்ணிகிட்டே இருக்கணும். சார் இந்த அசெட் அலோகேஷன் சொல்லும் போதே கண்டிப்பாக ரீபேலன்சிங் வந்துடும்ல சார். அசெட் அலோகேஷன் பண்ணுறவங்க போதே ரீபேலன்சிங் வந்தே தீரும். அப்போ நம்ம விற்க தான் போகிறோம். இல்லை, அதாவது இப்போது அவர் ஹெட்ஜிங் பற்றி சொல்கிறப்போ அவர் ரெண்டையும் மைண்டில் வச்சே தான் சொல்கிறார். ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் இத்தனை சதவீதம் போட்டிருப்பேன், பேரலானா கோல்டு லெவல் வச்சுருப்பேன். எனக்கு மெக்கானிசம் எப்படி ஒர்க் ஆகுனா, என் ஸ்டாக் மார்க்கெட் ஃபால் ஆனால் கோல்டு காப்பாற்றி விட்டுரும், அது மேலே வந்துடும். அப்போ இது ஃபால் ஆச்சுன்னா இது மேலே வந்துடும். ஏன்னா இது இப்படி தானே ஆடிது. இப்போ இவர் அந்த இது கணக்குக்குள்ளே போகலை. இவர் சிம்பிளான ஒரு ஃபேமிலி லைஃப்லேருந்து சொல்கிறார், எது அப்போதைக்கு லாபம் தருமோ அதில் கொஞ்சம் கூட போடு, எது காசு வராதோ அதில் கொஞ்சம் குறைச்சி போடாது. ஊர் கணக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது பிரச்சனை இதுதான். இல்லை, அது என்னன்னா நாங்களாக யோசிச்சா கூட ஏதாவது பண்ணிடுறோம். பயங்கரமாக டிஸ்கஷன்லாம் நடந்தாலும் இப்போ நம்மளுடைய முடிவே தங்கம் ஏறுமா இறங்குமான்னு உறுதியாக சொல்ல முடியல. அப்போ என்ன பண்ணுறது? நான் சொல்லுவேன் எங்கள் ஆஃபீஸ்லலாம் the purpose of meeting is to decide when the next meeting is going to be. ஓ மை காட். கிட்டத்தட்ட இப்போ பேனல் டிஸ்கஷன்ஸ் எல்லாம் அடுத்த பேனலுக்கு, அதாவது மனுஷன் ஆண்டவன் நம்மளை எப்படி வைக்கிறான் பாருங்க. எந்த மீட்டிங்குமே உட்காராத ஒருத்தனை மீட்டிங்காக ஷோ பண்ண வச்சுட்டான். Gopinath's Roundtable with Financial Experts. Title sponsor Allies Blue. Online trading platform for stock market investing. And Grand Royal Tours. உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க Grand Royal Toursக்கு வாங்க. Powered by Howda Pay. Powered by Workup. A unified platform for finance, accounts and HR. Karthipuram 200 acres township in Coimbatore. Ready to construct premium villa plots and commercial villa plots with world-class infrastructure. Arabian Garden Seafood Restaurant. Ever fresh and ever delicious seafood dishes இப்போது தமிழகமெங்கும். டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ். அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகமெங்கும். Social Eagle AIN Digital Marketing Academy, Tamilnadu's #1 trusted learning platform. Naturals, world's fastest growing salon chain. Air Fiber Wi-Fi all-in-one plans. Wi-Fi plus OTT plus IPTV. Pay 6 and get 6 months free. Allies Blue, online trading platform for stock market investing and Grand Royal Tours presents Gopinath's Roundtable with Financial Experts. Powered by Howda Pay. Powered by Workup. Karthipuram, Coimbatore's 200-acre Dream Township premium plots. Arabian Garden Seafood Restaurant. Dr. Srivarma Oil Tarum Ayurveda. Social Eagle AIN Digital Marketing Academy, Tamilnadu's #1 trusted learning platform. Naturals, world's fastest growing salon chain. Air Fiber Wi-Fi.